Students, I welcome you for the Shape Group of School online class. So last class we have know about the variation of G with depth. Okay, so அதோட G ஓட gravitation ஓட depth பத்தி பார்த்தோம். இப்போ வந்து variation of G in latitudes. Okay, so latitude means one earth surface. Okay, so அந்த earth surface ஓட depth, inner surface of the depth தான் வந்து நம்ம calculate பண்ணி அதை derivation பார்த்திருப்போம். இப்போ வந்து அந்த latitude ஓட circumference அந்த ஏரியாவை கவர் பண்ணுறதோட அந்த angle தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஆங்கிள் அப்படி எடுத்தோம்னாக்கா latitude angle. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கிராவிடேஷன் அப்படின்னு எடுத்தாலே mg will be act on the surface. ஓகே, ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இன் அப்வர்டாக வந்து ஆக்ட் ஆகும் mg சர்ஃபேஸ். ஸோ ஆகும்போது நார்மல் சர்ஃபேஸ், அதாவது நம்ம நார்மல் ஏரியாஸில் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, நார்மல் ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபோர்ஸ், ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம ஏர்த்தை வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆர்பிட் வந்து இட்ஸ் ஸ்பின்ஸ் அரவுண்ட். ஓகே, ஸோ அது ஓன் ஆக்சிஸில் வந்து அது சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. தென் அதோட ஆங்கிளை வந்து லாம்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், Q அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த Qவை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இட்ஸ் அ மாஸ் அண்ட் ஒமேகா ஸ்கொயர் ஆஃப் r ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி டெரிவேஷனாக வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் அபவுட் தேர் ஓன் ஆக்சிஸ். ஸோ இட்ஸ் மஸ்ட் பி டேக் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இந்த லேட்டிடியூட்னல் ஈக்குவேஷன் அந்த லைனில் வந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த லேட்டிடியூட் ஆன் த ஆப்ஜெக்ட் ஆன் த எர்த். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகாது, ஸ்பின்ஸ் ஆகாது. ஓகே, ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறாங்க. இட்ஸ் டியூ டு ஸ்பின்ஸ் ஆன் த எர்த். ஸோ திஸ் வேரியேஷன் வந்து அதாவது கிராவிடேஷனோட வேரியேஷன் தான் வந்து நம்ம லேட்டிடியூட்னல் ஃபார்மில் பார்க்குறோம். ஸோ அந்த லேட்டிடியூட் சர்ஃபேஸில் தான் வந்து இந்த கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த ஆங்கிள் தான் வேரியேஷன் பண்ணி பார்க்குறோம். ஸோ திஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை m omega square r slash. ஓகே, r slash is the radius. So m is a mass of the earth and omega square is omega is the angle of, okay, angle of frequency. ஸோ அதோட ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஸோ r slash is equal to r cos lambda. ஸோ lambda is the latitude அப்படின்னு சொல்லி denote பண்ணுறாங்க. ஸோ in this component of the centrifugal acceleration it's experienced by the object. ஸோ it's direct to opposite to the g அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஸோ it's a acceleration. ஸோ this acceleration is equal to pq. ஸோ அக்லரேஷனோட பாயிண்ட் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இனிஷியல் டு ஃபைனல் வெலாசிட்டியோட அக்லரேஷன். ஸோ P அண்ட் Q அப்படின்னு சொல்லி டெனோட் பண்ணுறாங்க. ஸோ ஏக்கு வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், PQ அப்படின்னு போட்டுக்கிறோம், ஒமேகா ஸ்கொயர் r ஸ்லாஷ் காஸ் லாம்டா. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒமேகா ஸ்கொயர் r காஸ் ஸ்கொயர் லாம்டா அப்படின்னு சொல்லி இதை வந்து டெனோட் பண்ணுறாங்க. ஸோ காஸ் லாம்டா அப்படின்னு எடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து நம்மளுக்கு மேக்னிடியூடில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் இன் த இட்ஸ் அ வெர்டிக்கல் ஃபார்ம். ஓகே, ஸோ r ஸ்லாஷ் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம வெக்டாராக மாற்றும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இது வந்து யூனிட் வெக்டார் ஃபார்மில் சேஞ்ச் ஆகும். ஸோ r ஸ்லாஷ் இஸ் ஈக்குவல் டு r காஸ் லாம்டா. ஸோ கிராவிடேஷன் ஃபீல்ட், ஸோ g ஸ்லாஷ் இஸ் ஈக்குவல் டு g மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் r cos square lambda. இட்ஸ் a செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது, r ஸ்லாஷ் இஸ் ஈக்குவல் டு r cos lambda. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து g மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் r cos square lambda அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ ஃபைனல் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம டெரைவ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஜியோட லேட்டிடியூட்னல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். So this experience, it's a equation lambda is equal to 0. Okay, so g slash is equal to g minus omega square r is a value. G ஓட வேல்யூவை டினோட் பண்ணிக்கிறாங்க ஒமேகா ஸ்கொயர் r cos ஸ்கொயர் லாம்டாவை. ஓகே, ஸோ அப்போ லாம்டாவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிடுறாங்க. இட்ஸ் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ g ஸ்லாஷ் இஸ் மேக்ஸிமம் டு த g அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ ஃபைனல் டெரிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்கேப் ஸ்பீட் அண்ட் ஆர்பிட்டல் ஸ்பீட். ஸோ அந்த ஆர்பிட்டோட ஸ்பீடும், ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற அந்த ஆர்பிட்டோட அதோட ஸ்பீடும் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஆர்பிட்லேருந்து எஸ்கேப் ஆகிற அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ அதோட ஸ்பீடை பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இஸ் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து யூனிவர்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க எலமெண்ட் என்னென்னு பார்த்தா ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான். ஸோ அது வந்து அது கம்பேர் பண்ணும்போது எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இது வந்து மெயினாக நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம ஏர்த்தில் வந்து இந்த ஆக்சிஜனும் நைட்ரஜனும் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுது, ஒரு ஹியூமன் பீயிங்க்கான எல்லா ஒரு இதுவுமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஹீலியம், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த எல்லா கேஸுமே வந்து நம்மளுக்கு எர்த் சர்ஃபேஸில் வந்து இருக்குது அதிகமாகவே. ஸோ இட்ஸ் ஃபவுண்ட் ஆன் த எர்த் அட்மாஸ்பியர். ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் த்ரோன் இன் த இனிஷியல் ஸ்பீட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து த்ரோன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு இனிஷியல் ஸ்பீடில் வந்து த்ரோன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை வந்து நம்மளுக்கு எர்த் சர்ஃபேஸை வந்து ரீச் பண்ணுது. ஸோ அப்போ வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அது ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன ஆகிடும், இட்ஸ் ரிவர்ஸ் பொசிஷனுக்கு பேக் ஆகிடும். ஸோ சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அது எவ்வளோ ஸ்பீட் கொடுக்குறோமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கேஸில் வந்து நம்ம கொடுக்குற ஸ்பீடை விட ரொம்ப கம்மி ஸ்பீடுக்கும் அது வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லீட்ஸ் டு ஈக்குவேஷன். ஸோ த ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி த்ரோன். ஸோ இதை தான் நம்ம வந்து எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் த எர்த் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குற ஸ்பீடுக்கு வந்து அது என்ன ஆகும், அது எப்போவுமே வந்து ரிட்டர்ன் பேக் வந்து ஆகவே ஆகாது. ஸோ அது எந்த பொசிஷனுக்கு எந்த ஸ்பியருக்கு வந்து போயிருக்கோம் அப்படின்னே வந்து நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியே இருக்குன்றாங்க. ஸோ மாஸ் m on the surface of earth will be drawn. So this thrown in the initial speed vi. ஸோ அதோட இனிஷியல் ஸ்பீடை வந்து நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிறோம், ஸோ அதோட வெலாசிட்டி சர்டன் வெலாசிட்டி v is equal to I அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இனிஷியல் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், E1 is equal to half mvi ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கிராவிடேஷன் அண்ட் மாஸ் ஆஃப் த எர்த். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் த எர்த்துன்னு எடுத்தாலே me அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிடுறோம். கிராவிடேஷனுக்கு gm அப்படின்னு சொல்லி, அதாவது mgயை gm அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் கிராவிடேஷன் இஸ் அ மெயின் பர்பஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ gm அப்படின்னு எடுத்துக்கிறோம். இட்ஸ் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ மாஸ் டிவைடட் பை த ரேடியஸ் ஆஃப் த எர்த். இட்ஸ் கால்குலேட்டிங் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ EF, ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ் எது கூட ஆக்ட் ஆகுது, எர்த்தில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இனிஷியல் டு ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ EI is equal to EF. ஓகே, ஃபைனல் வேல்யூ ஆஃப் த எர்த். ஸோ இட்ஸ் அ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஓகே, ஸோ half mv I ஸ்கொயர் டிவைடட் பை gm me டிவைடட் பை r is equal to 0. ஸோ இந்த டோட்டல் ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து ஃபைனலி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இட்ஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ half mv I ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு gm me டிவைடட் பை re. ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம போட்டு என்ன பண்ணுறோம், இட்ஸ் ஈக்குவல், இதை தான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வரும். ஓகேவா, ஸோ இந்த g வேல்யூ வந்து நம்மளுக்கு மைனஸில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து vi is equal to அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு இந்த சைடு ஈக்குவேஷன் கொண்டு வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக வந்து வெரிஃபை பண்ணுறோம். ஸோ half mve, ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு எஸ்கேப் ஸ்பீடு. ஓகே, ஸோ எஸ்கேப் ஸ்பீடு அப்படின்னு எடுக்கும்போது ஈயை வந்து டினோட் பண்ணுறோம் வெலாசிட்டியில். ஈக்குவல் டு gm me டிவைடட் பை re. ஸோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு gm me டிவைடட் பை re. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹாஃப் இருக்குல்ல, ஸோ ஹாஃப் வந்து இந்த எம்மோட டினோட் ஆகி என்ன ஆயிடுது, 2 டிவைடட் பை எம்மா வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ டாட்டில் போடுறோம். ஸோ ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ டாட்டில் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ v ஸ்கொயர் டிவைடட் பை, ஸோ ஈக்குவல் டு 2gme. ஸோ இந்த m வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ me டிவைடட் பை re. ஸோ இந்த m கூட இந்த m வந்து கேன்சல் அவுட் ஆகிடுது. ஓகே, ஸோ அப்போ ஈக்குவல் டு 2gme டிவைடட் பை re. ஸோ g is equal to, ஸோ கிராவிடேஷன் ஆஃப் எஸ்கேப் ஸ்பீட். ஓகே, ஸோ அந்த எஸ்கேப் ஸ்பீடோட ஃபுல் கிராவிடேஷனல் பார்த்து தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ g is equal to g denoted gme டிவைடட் பை re அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலி ஜியோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ வியில் வந்து இந்த ஜியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஜியோட வேல்யூ எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த v ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ v ஸ்கொயர் இஸ் equal to 2g. ஸோ இந்த டோட்டல் வேல்யூக்குமே வந்து என்ன சொல்கிறாங்க, g அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிடுறாங்களா. ஸோ g re அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஸோ re வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸோ v ஸ்கொயர் ஆகிடுது. ஓகே, ஸோ அந்த ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வந்து ரூட் எடுக்கிறோம். ஸோ ரூட் எடுக்கும்போது 2g, ரூட் ஆஃப் 2g re is the fourth final equation of the escape speed and orbital velocity அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ g using as a gravitation field. So this escape speed, it depends on the two factors, is accelerating due to the gravity and radius of the earth. So it's completely independent of the mass of the object. So இது mass of the object அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த radius of the earth ஓட டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 6400 kilometer from the escape speed of the earth and v is equal to 11.2 meter per second. Okay, so per second க்கு 11.2 kilometers வந்து earth வந்து அது revolves ஆகுது. ஓகே, அந்த ஆர்பிட்டை விட்டு வெளியே போய் அந்த escape speed. So it depends on the direction of the object is thrown.
ஸோ அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து த்ரோன் பண்ணுறோம்ல, ஸோ அந்த த்ரோ பண்ணுற அந்த டைரக்ட் பொசிஷனை பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் ஆப்ஜெக்ட் சிட்ஸ் வெர்டிகலி அப், இட் ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஸோ இட் டான்ஜென்டலி இட்ஸ் இன்கொயர் த சேம் இனிஷியல் ஸ்பீட் டு த எஸ்கேப் ஆஃப் த எர்த். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து அதோட இனிஷியல் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு ஏர்த்தை விட்டு வெளியே போகுது. ஸோ அந்த ஸ்பீடை தான் வந்து நம்ம எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ லைட்டர் மாலிகூல்ஸ். எது லைட்டர் மாலிகூல்ஸ்? ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்பீட் ஆஃப் எஸ்கேப் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு ஹெவியர் தென் த நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இதெல்லாம் லைட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸை த்ரோன் பண்ணுறதோட அதோட ஸ்பீட் வந்து எப்படி இருக்குது, இந்த ஹீலியம் இந்த கேஸையும் பேஸ் பண்ணி வந்து இதை டம்ப் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு எது கூட கம்பேர் பண்ணணும்? ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆட்டம் கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் த எர்த். இட்ஸ் ப்ரெசென்டட் த கைனடிக் தியரி ஆஃப் த கேஸஸ். ஸோ அந்த கேஸஸில் ஃபார்ம் ஆகிற தியரி என்னன்னு சொல்கிறோம், நம்ம கைனடிக் தியரி அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறோம். ஸோ எஸ்கேப் ஸ்பீட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிளை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ சிம்பிள் பெண்டுலமில் பார்த்துருப்போம்ல. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இது வந்து நம்மளுக்கு டைம் பீரியட் வந்து ரெவால்வ்ஸ் ஆகுது இல்லையா. ஸோ இதோட இன் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பொசிஷனுக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னாக்கா, ஸோ எம்ஜி காஸ். ஸோ இப்போ வந்து இந்த சிம்பிள் பெண்டுலமில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா எம்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏரில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, அது ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த ஏர் டம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இது ஆஸ்லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ ஏர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து ரைஸ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஆக்ட் ஆகிறதோட பொசிஷன் வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பொசிஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ எம்ஜி சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துருப்போம். இது வந்து நார்மல் ஆங்கிள். ஓகேவா. ஸோ இன்பிட்வீனில் இருக்க இந்த ரெண்டு ஆங்கிளில் தான் வந்து நம்ம ஆக்ட் ஆகிறத வந்து மெஷர் பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டெரிவேஷன்லேயும் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம சேட்டலைட் ஆர்பிட் ஸ்பீட் அண்ட் டைம் பீரியட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சேட்டலைட்டோட அந்த ஆர்பிட்டல் ஸ்பீடு தென் வந்து அதோட டைம் பீரியட். ஓகே, ஸோ ஆர்பிட்டல் ஸ்பீட் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு வந்து மெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேட்டலைட் தான். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்டன் ரேஞ்சிலேருந்து அது வந்து சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து கரெக்டாக வரும். ஸோ அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏர்த்தில் அந்த கிராவிடேஷன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ஸோ அந்த சேட்டலைட்க்கு வந்து சம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அது ஆக்ட் ஆகிறதோட அந்த லைனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஸோ ரேஞ்சை வந்து அது வந்து கொடுக்குது அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலயமா ஏர்த் வந்து பாஸ் பண்ணுது. ஸோ அதை பாஸ் பண்ணுறதால அந்த சேட்டலைட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஏர்த்தை சுற்றி இருக்க அந்த ஆர்பிட்டில் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஏர்த் இருக்குது அப்படின்னாக்கா அதை சுற்றி வந்து ஒரு ஆர்பிட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆர்பிட்டில் வந்து அந்த சேட்டலைட் வந்து என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. ஸோ ஆக்ட் ஆகும்போது அது வந்து ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ திஸ் ஆர்பிட்டிங் ஸ்பீட் will be act on the satellites. So it's a living in the modern world. So it's a technological gadgets. ஸோ எல்லா டெக்னாலஜிக்கல் கேட்ஜெட்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலிமா தான். ஸோ இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த எர்த் இட்ஸ் ஜஸ்ட் லைக் த பிளானட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த சன். ஓகே, ஸோ இது ஏர்த்தை ரிவால்வ்ஸ் பண்ணுறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து எப்படி சன்னை ரிவால்வ்ஸ் ஆகுதோ ஸோ அதே ஈக்குவல் தான் இதுவும் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் அ கெப்லர்ஸ் லா will be applicable in this man-made satellite. ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன லா வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா கெப்லர்ஸ் லா, நியூட்டனோட அந்த கெப்லர்ஸ் லாவை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ the satellites of a mass m is move in the circular orbit. So it's a centripetal force act on the satellite. So this provide the earth gravitation force. ஸோ இதை வந்து நம்மளுக்கு டெரிவேஷன் மூலிமா வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ த சேம் கண்டினியூ டெரிவேஷன் தான். லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்ல. ஸோ என்ன ஃபாலோ பண்ணோம், V is equal to root of 2G R E அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ அது வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே வந்து MV V ஸ்கொயர் டிவைடட் பை RE ப்ளஸ் ஹைட் வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது கூட ஈக்குவல் டு கிராவிடேஷனோட வேல்யூ. ஸோ RE ப்ளஸ் ஹைட் H வந்து அங்கே வந்து RE மட்டும் ஆக்ட் ஆச்சு, இங்கே வந்து ஹைட்டும் வந்து எதுக்கு ஹைட் அப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த சேட்டலைட்டோட டைரக்ஷனும் ப்ளஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து இன் ஃபார்வர்டு அதாவது மேலே வந்து நம்மளுக்கு சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்து ரைஸ் ஆகும்போது அதோட ஃபாலோவிங் ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் ஆக்ட் ஆன் த திஸ் ஆங்கிள். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு காஸ் தீட்டா எக்ஸ் ஆக்சிஸ், சைன் தீட்டா ஒய் ஆக்சிஸ். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து அது ஆக்ட் ஆகுது. ஸோ
ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே இதில் வந்து எடுக்கிறோம் sin theta and cos theta அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ v square is equal to gme divided by re plus h. ஸோ the velocity will be follow. ஸோ v is equal to root எடுக்கும்போது நம்ம root of gme divided by re plus h is the sixth equation. ஸோ next v is equal to d. ஸோ நம்மளுக்கு வந்து velocity is equal to distance traveled by time. So displacement of initial to final velocity also. So 2 pi is equal to re plus h is the height will be measured. So root எடுத்துக்கிறோம். So 2 pi re plus h divided by t time taken அப்படின்னு சொல்லி d ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரூட் எடுத்த வெலாசிட்டி வேல்யூவை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ இந்த வேல்யூ v ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 2 pi re plus h divided by time taken இட்ஸ் a seventh equation. ஸோ t is equal to 2 pi gm இந்த ரூட் எடுத்தோம்ல ஸோ அந்த gm வந்து நம்மளுக்கு டிவைடட் பையில் வந்தது. ஸோ re plus h வந்து நம்மளுக்கு ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது ஸோ ரிவர்ஸ் ஆகுது. ஓகே ஸோ அது ஈக்குவேஷன் டைப்பில் நம்ம மல்டிப்ளிகேஷன் டைப்பில் போடுறோம். ஸோ போடும்போது நம்மளுக்கு 1 pi by 2 ஸோ 1 pi by 2 வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது 3 divided by 2 ஆகிடுது. ஸோ இட்ஸ் ஈக்குவேஷன் 8. ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஸோ எல்லா சைடும் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ 2 pi வந்து 4 pi ஸ்கொயர் ஆகிடுது டிவைடட் பை t ஸ்கொயர் is equal to 4 pi ஸ்கொயர் டிவைடட் பை gme. ஸோ ரூட் எடுத்தோன்னா ரூட் அண்ட் 2 வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே ஸோ gme ஸோ re plus h height. ஸோ இதில் வந்து நம்ம ரூட் எடுத்தோன்னா ஸோ 2 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இட்ஸ் கியூப். ஓகே ஸோ ஃபைனலாக நம்ம எடுக்கும்போது 4 pi ஸ்கொயர் டிவைடட் பை gme வந்து it's saying as a constant value of gravitation. Okay so satellite constant value. So t square is equal to constant re plus h is a cube root. So இது வந்து நம்மளுக்கு 9th equation follow ஆகுது. So t square is equal to 4 pi square divided by gme. So re cube. So இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன்லேருந்து ஹைட் வந்து தனியாக எடுத்துகிறோம். ஸோ re வந்து கியூப் ஆகிடுது. ஓகே ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ டீயோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ t square is equal to 4 pi square divided by gme. ஸோ இங்கே t square வந்து நம்ம வந்து t square தான் நீங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ அது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ c அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்போ cயில் வந்து இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகேவா ஸோ அவ்வளோதான் பண்ணுறோம். ஸோ t square is equal to 4 pi square divided by gme divided by re square re. ஸோ அந்த கியூப் இருக்குல்ல ஸோ கியூப் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது ஸோ டிவைடட் பையில் போட்டு நம்ம செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணது t square is equal to 4 pi square divided by g re. So next gravitation is equal to gme divided by re. So mass of the earth is equal to the radius of the earth in the gravitation. Okay so the force mg will be r. So it's equal to the gravitation. So t is equal to time taken for revolution 2 pi is equal to root of re divided by g. It's a final 10th equation of the this orbital speed and the time period calculating in the formula. So it's calculating the lighter molecules of the satellite. So next one we taken, so it implies the satellite orbit. So it's same relation between the time and the distance of the Kepler's law of planetary motion. So இதில் என்ன law applicable ஆகுது Kepler's law தான் applicable ஆகுது இல்லையா. So this satellites will be follow. So அதோட instruments and அதோட இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்த law பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. So it's negligible, it's compared to the radius of the earth re. So next இதோட gravitation constant value என்ன அப்படின்றாங்க 9.8 ms minus 2. Okay so it's a 9 அப்போ வந்து நம்மளுக்கு 9.8 அப்படின்னு எடுத்தோன்னா ஸோ மீட்டர் பர் செகண்ட்க்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து அது கால்குலேட் ஆகுது 9 lakh கிலோமீட்டர் வந்து அந்த கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ re so radius of earth is equal to 6.4 into 10 to the power of 6 m. Okay so it's a radius of the earth will be calculated. So okay students, I hope you all understand today's video class. We will see in the next class. Thank you.